ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். வாரந்தோறும் சினிமால என்னென்ன விமர்சனங்கள் வருது, சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின என்னென்ன புது புது நியூஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத இப்ப நாம இந்த ஷோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். எனக்கு திருமணம் பிடிக்காது, காதல் பிடிக்கும். நான் சரியான வாழ்க்கை துணையை நான் கண்டுபிடிக்கவே இல்லை. எனக்கு எல்லாரும் மட்டமா தான் இருக்கு. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயின்னு சொல்றாங்க. கமலஹாசன் எத்தனையோ பேரோட லிவிங் டுகெதர் 3 திருமணங்களை செய்து கொண்டவர். மகா எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு போயிடுச்சு. திருமணம் பண்ணாமே வாழ்வேன். நான் ஒரு காட்சி பொருள். என்னைய ரசி. ஏன்னு சொன்னா நான் கோயில் சிற்பம் மாதிரி. கோயில் சிற்பத்துல எப்படி விழுந்து கும்பிடுற, கோயில் சிற்பத்துல உன் கண்ணு காமத்தை பாக்குதா, பக்தியை பாக்குது இல்லையா, அதே மாதிரி என்னையும் ஒரு காட்சி பொருளை பாரு. நீ என் புருஷனை கைப்பற்ற பாக்குற, நீ சக்கரத்தி அவர் நினைக்கிறியா, ஏன் எச்சில சாப்பிடுற, எல்லாம் வல்கரா பேசிட்டாங்க. நயன்தாரா என்ன செஞ்சாலும் எஸ்மா எஸ்மா, அதுதான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேசியிருந்தோம் 90s கிட்ஸ் லவ் எப்படி இருக்கும், 2K கிட்ஸ் லவ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ரொம்பவே பரவலா இருந்துகிட்டு இருக்கு. நார்மல் பீப்புள் கூட அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க, ஹை பீப்புளும் அப்படி இருந்துட்டு இருக்காங்க, செலிபிரிட்டிஸ் முக்கியமா நிறைய பேர் அப்படி இருந்துட்டு இல்ல. அந்த டேட்டிங்கு லிவிங் டுகெதருக்கு நீதிமன்றமே எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆமா, அது அவங்க இஷ்டம், வாழ்வியல் உரிமைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஓகே, பட் இருந்தாலும் நம்மளோட தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது காதல், அடுத்து கல்யாணம், கல்யாணம்ன்ற ஒரு விஷயம்ல முடியணும் அப்படின்னு இல்ல. காதல் கல்யாணம் பண்றதை விட கல்யாணம் பண்ணி காதலிக்கிறது நல்லது. ஆமா, அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதனால அதை பின்பற்றலாம். ஓகே. ஆனா இங்க நம்ம ஸ்ருதிஹாசன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒன்லி லவ்வா எஸ், கல்யாணமா நோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதிரி இல்ல, அப்படித்தான். எனக்கு திருமணம் பிடிக்காது, காதல் பிடிக்கும். நான் டேட்டிங் பண்ணியிருக்கேன், லவ் பண்ணியிருக்கேன், நிச்சயார்த்தம் வரைக்கும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் பிரேக் ஆயிருக்கு. இப்போ ஆமா, இப்போ இசை கலைஞர் ஒருத்தர் லவ் பண்ணாங்க, அதுவும் பிரேக் ஆயிடுச்சு. ஃபினிஷில் என்ன சொல்றான்னா, நோ லவ், ஒன்லி லவ், நோ மேரேஜ். திருமணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நான் சரியான வாழ்க்கை துணையை நான் கண்டுபிடிக்கவே இல்லை. எனக்கு எல்லாரும் மட்டமாக தான் இருக்கு. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கல. அதில் நான் அதை சொல்றதுல நான் வெட்கப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ருதிஹாசன். அது மட்டும் இல்லாம ஒரு பிரஸ் மீட்ல எப்போ கல்யாணம்னு கேட்கும்போது, என் கல்யாணத்துக்கு நீங்க சாப்பாடு போட போறீங்களா, நீங்க காசு கொடுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப விமர்சனமா பேசியிருந்தாங்க. சோ அதை பத்தி பாத்திருக்கீங்க நீங்க? அதை கேட்டிருக்கீங்களா? ஆமா 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 ஆமா, பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். அவங்க ஒரு பெக்யூலர் டைப் தான். அதாவது என்னன்னா, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கமலஹாசன் எத்தனையோ பேரோட லிவிங் டுகெதர். அதை பத்தி அவர் பேசவே மாட்டாரு. 3 திருமணங்களை செய்து கொண்டவர். அதை பத்தி அவர் பேச மாட்டாரு. மகா எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு போயிடுச்சு. நீ வாழ்ந்து இந்த மாதிரி பண்ண, நான் நீ திருமணம் பண்ணிக்கிட்ட, ஆனால் விவாகரத்து பண்ண. நான் அப்படி இல்லை. திருமணம் பண்ணாமே வாழ்வேன், விவாகரத்தும் கமுக்கவும் செஞ்சிருவேன். கோர்ட்டுலாம் கிடையாது. என் மனசாட்சி படி நீ ரூட்டை பார்த்துட்டு போ, நான் என் ரூட்டை பார்த்துட்டு போறேன்னு போறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்குது. அதே மாதிரி அவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னான்னா, ஏய், நான் எப்படி ட்ரெஸ் போட்டா உனக்கு என்னடா, நான் ஒரு காட்சி பொருள், என்னைய ரசி. ஏன்னு சொன்னா நான் கோயில் சிற்பம் மாதிரி. கோயில் சிற்பத்துல எப்படி விழுந்து கும்பிடுற, கோயில் சிற்பத்துல உன் கண்ணு காமத்தை பாக்குதா, பக்தியை பாக்குது இல்லையா, அதே மாதிரி என்னையும் ஒரு காட்சி பொருளை பாரு, கலை நேயத்தோட என்ன பாரு அப்படின்னு போல்டா சொன்ன ஒரே நடிகை ஸ்ருதிஹாசன். அது மட்டும் இல்லாம இப்ப மும்பைல போய் செட்டில் ஆயிட்டு டோட்டலாவே மாறிட்டாங்க அப்படின்னு அதை விட என்னன்னா, நான் என்னுடைய அப்பா வருமானத்தில் வாழவில்லை. ஆமா, அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. நான் வாழவே இல்லை. 10 விஷயம் எங்க அப்பன்ட்ட கேட்டதில்லை, ஏன் சம்பளத்தையும் எங்க அப்பா எதிர்பார்த்தது இல்லை. ஸோ அந்த மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க வேற கலாச்சாரம், வெஸ்டர்ன் கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அது அவங்க உரிமை, நாம அதை விமர்சிக்க முடியாது.
ஓகே. இந்த சேர்றது, பிரியறத பத்தி சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சமந்தா அவர்களுமே அவ்ளோ அளவுக்கு லவ் பண்ணி, கல்யாணம் பண்ணி, கொஞ்ச நாள் வாழ்ந்து திரும்பவும் இப்ப பிரிஞ்சுட்டாங்க. இப்ப அவரு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவரு செட்டில் ஆயிட்டாரு. ஆனா இவங்க வந்துட்டு புதுசா இப்போ ஒரு டைரக்டர் கூட வந்து ரொம்ப ஊர் சுத்திக்கிட்டே இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் 2 பேரும் ஒண்ணா போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. ஆனா 2 பேரும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அந்த டைரக்டருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப அவங்க ஃபேமிலில இருந்து பிரச்சனைகள் வருது. ஆனா இந்த விஷயம் வந்து பெரிய அளவுல சமந்தாவ பாதிக்கல. சமந்தாவ யாரும் நெகட்டிவா பேசல இதுல. இன்னொருத்தர் கூட எப்படி நீங்க வந்து சுத்தலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்ப இவங்களுமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா? இவங்களோட அந்த உறவு எந்த அளவுக்கு இப்ப இருக்கு சார்? சமந்தா வந்து இயக்குனர் ராஜ் டினி மோர் ம். அப்படிங்கிறவரை காதலிக்கிறாங்க. அவங்க இப்போ ராஜ் டி மோர் இயக்கத்தில் சரிதா நடிச்சாங்க. இப்போ அட் திஸ் மூமெண்ட் அவங்க வந்து ஸ்டேட்ஸில் இருக்காங்க. யாரு ராஜ் டி மோரும் ம். சரிதாவும் ஸ்டேட்ஸில் ஜாலியாக ஆமா. சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ராஜ் டி மோருடைய மனைவி இப்போ சமீபத்தில் வந்து கச்சா முச்சான்னு திட்டி விட்டு, ஆமா. திட்டிருந்தாங்க. நீ வந்து என் புருஷனை கைப்பற்ற பார்க்குற, நீ சக்கரத்தி அவர் நினைக்கிறியா, ஏன் எச்சில் சாப்பிட்ற எல்லாம் வல்கராக பேசிட்டாங்க. அதை பற்றி சமந்தா கண்டுக்கவே இல்லை. கவலைப்படல. ஆமா. ஆமாம், அதனால அவங்க பாட்டுக்கு அமெரிக்காவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல இருக்காங்களா எப்படி சார்? பண்ணுவாங்களா? இல்லை, அதுக்கு என்ன காரணம்னா ராஜ் டிமர் வந்து முதல் மனைவி டிவோர்ஸ் பண்ணணும்ல. டிவோர்ஸ் பண்ணணும். ஓகே. டிவோர்ஸ் பண்ண பிறகு தான் அடுத்த கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும். ஓகே. இல்லைன்னா சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். அவங்க டேட்டிங் போவாங்க. நான் என்ன டைவர்ஸாக பண்ணியிருக்கேன், உன்னை இன்னதானே கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எப்படி கேஆர் விஜயாவை வேலாயுத நாயர் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆமா. வேலாயுத நாயருக்கு தனி குடும்பம் இருக்குது. கேஆர் விஜயாவோட கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தையும் பொண்ணும் பெற்றுக்கிட்டாரு வேலாயுத நாயர். அதனால கேஆர் விஜயாவுக்கு எந்த குறையும் இல்லை. அதுக்கப்புறம் தான் சாமி வேஷம்லாம் பண்ணாங்க. ஸோ ஒரு நடிகர் நடிகையுடைய பர்சனல் வாழ்க்கைக்கும் சினிமா வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்ல. அவங்க நேரம் நல்லா இருந்தால் கொடிக்கிட்டி பிறப்பாங்க. ஓகே. இதுக்கு கேஆர் விஜயாவே இருக்காங்க. அதில் எந்த வித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. சமந்தா சமீபத்தில் தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் பற்றி ஒன்று சொல்லியிருக்கு. ம். அது என்ன சொல்லியிருக்குன்னா, நான் 18 வயசுலேயே காதலிச்சேன். அப்போ காதல்னா என்னன்னு எனக்கு புரியாது. ஆனாலும் காதலிச்சோம். காதலர்கள் என்னென்ன பண்ணலாங்களோ அதெல்லாம் நான் பண்ணோம். இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு காதல்னா என்னன்னே புரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் 2 பேருக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு வந்தது. இப்போ என்னுடைய முன்னாள் காதலன் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தையோடு இருக்கான். அவன் பேரை நான் டாட்டூ குத்தியிருக்கேன். அதை பற்றி நான் வெட்கப்படவே இல்லை. ஏன்னா நான் நாகார்ஜுனாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் லவ்வில் இருந்தேங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் காதல் கல்யாணங்கள்லாம் பெரிய விஷயம் இல்லை. லிவிங் டு வாழ்க்கை வாழ்கிறோமா, அன்னைக்கு நாள் நல்ல சந்தோஷமா போச்சாங்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம். ஓகே. அதே அப்படிதான். மாதிரி இப்ப நயன்தாரா கூட ஏதோ ஒரு ட்விட்டர் போட்டுட்டு ஒரு அதுல இருந்து ஒரு பெரிய சர்ச்சை. ஒருவேளை அவங்க 2 பேர் பிரிய போறாங்களா? அப்படின்ற மாதிரி அளவுக்குலாம் வந்து பிரச்சனைகள் வந்து பேசப்பட்டுட்டு இருந்தது. சோ அத நீங்க பாத்தீங்களா? அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது நயன்தாரா பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ஜோசியத்தை ரொம்ப நம்புறவங்க. ம். ஜோசியத்தை நம்பினால தான் மூக்குத்தி அம்மன் முதல் பாட்டில் நடித்தாங்க. அவங்க கூட எப்போயுமே ஒருத்தர் ஒல்லிய கருப்பாக வளர்த்தியா போவார். அவர் தான் ஜோசியர். ஓகே. அவர் ஜோசியம் சொன்ன அடிப்படையில் தான் இந்த விக்னேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. ஓகே. ஜோசியர் சொன்ன அடிப்படையில் தான் அந்த 2 குழந்தைகளை தத்தெடுத்துட்டாங்க. அடுத்தது. அந்த அந்த சமயத்தில் யாரோ ஒரு நடிகையை திட்டணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட இன்ஸ்டாகிராமில் போடப்பட்ட வார்த்தைகள் தான் அது. ஓகே. அது நயன்தாராவுடைய சொந்த வாழ்க்கையை குறிப்பது அல்ல. நிறைய பேர் இப்படி கச்சா அமிச்சான்னு போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் பேசலை. ஆனால் இப்போ சமீபத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நயன்தாரா விக்னேஷன் கீழே படுத்திருக்காரு, மேலே ஆமா. போட்டு இவங்க மாரி படுத்து. உங்கள் ஊகத்துக்கு இதான் பதில், ம். உங்கள் வதந்திக்கு இதான் பதில்னு போட்டாங்க. ஓகே. ஸோ அவங்க இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு பெட்டர் ஹஸ்பண்டு விக்னேஷ் மாற்றே கிடையாது. ம். ம். அவ்வளவு நல்லவர், ம். அவ்வளவு நல்லவர். நயன்தாரா என்ன செஞ்சாலும் எஸ்மா எஸ்மா அதுதான். அதனால அவருக்கு அந்த மாற்று கருத்தே இல்லை. என்ன காரணம்னா அவருக்கும் பாடலாசிரியராக இருந்தார தவிர அவர் படங்கள் பெருசாக போகலை. பண்ணல. அதனால சரி இது இனி நயன்தாராவுடைய நம்முடைய காலத்தை ஓட்டிடும் அப்படிங்கிற முடிவுக்குன்றாரு. நயன்தாரா அப்படிதான் நம்முடைய 2 நமக்கு ஒரு பாதுகாவலராக இருக்காரு அப்படிங்கிறதுனால இப்போ நயன்தாராவுக்கு ஒரு பெரிய சேஃப்கார்டு அவர் தான். ஆமா. ஸோ அதனால அவங்க வந்து அந்த பிரியறதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது. ஓகே சார். ஓகே.
ஸோ சினிமால நடந்த நெறைய விஷயங்கள வந்து நாம இப்ப பேசினோம். நெறைய பேருக்கு வந்து புரியாததெல்லாம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இவ்ளோ நேரம் நீங்களுமே வந்துட்டு எல்லா விஷயத்தையும் ரொம்ப விளக்கமா வந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். இவ்ளோ நேரம் உங்க டைம நீங்க எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க் யூ சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.